உங்களோடு கூட ஒரு சின்ன குட்டி கதையை சொல்லி ஒரு வசனத்தை உங்களோடு கூட பேச ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறாரு. ஒரு அண்டை காக்கா இருந்தது, கொஞ்சம் கருப்பு காக்கா. அந்த காக்கா ரொம்ப கருப்பாக இருந்தது, பறந்துக்கிட்டே இருந்தது. அது பறந்துக்கிட்டே இருக்கும் பொழுது அது கண்டதெல்லாம் சாப்பிடும். அண்டை காக்கா செத்து போடுறது தின்னும், செத்து கிடக்கிறத தின்னும், எலி செத்து கிடந்தா தின்னும், நண்டு செத்து கிடந்தா தின்னும், தவளை செத்து கிடந்தா தின்னும். அப்புறம் யாராவது வீட்டில் சாப்பாடு வச்சாங்கன்னா அதையும் வந்து கொத்தி சாப்பிடும். அது அப்படியே கண்டதெல்லாம் சாப்பிட்டுட்டு. அப்போ ஒரு நாள் அப்படியே பறந்துக்கிட்டு இருக்கும்போது இதுக்கு ஒரு வெண்புறாவை பார்த்தது. வெண்புறா பார்த்தோன்னு ஒரே ஆசை, இந்த வெண்புறாவை போல நம்ம மாறணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்தது. ஆசை வந்த பிற்பாடு இது என்ன செய்யலான்னு அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த வழியாக பறந்துக்கிட்டு போனது சுண்ணாம்பு அடிக்கிறதுக்காக சுண்ணாம்பை சுண்ணாம்பை கணக்கி வச்சிருந்தாங்க. திடீர்னு அதை பார்த்துட்டு ஆஹா நான் வெண்புறாவை மாறப்போறேன் அப்படின்ட்டு அது கூட போய் விழுந்து வெளியே வந்து அப்படியே வெயிலில் உட்கார்ந்து இருந்தது. வெள்ளையாயிடுச்சு. ஒரே சந்தோஷம், நான் வெண்புறாவை மாறிட்டேன். ஆனால் பசி எடுத்த உடனே செத்து போன சாக்கடை, செத்து போன எலி, செத்து போன நண்டு, செத்து போன தவளை இதையெல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கும். உணவுல மாற்றம் இல்லை, அந்த வெளியில தான் மாற்றம் மாதிரி அது நடிக்குது. அப்போ ஒரு நாள் மழை பெஞ்சது. மழை பெஞ்ச உடனே அது மேலே தண்ணி வந்து விழுந்த உடனே அது அப்படியே கரைச்சது, திரும்பவும் கருப்பாயிடுச்சு. அவ்வளோதான், அது சாயம் வெளுத்து போச்சு. இன்னைக்கு அநேகருடைய ஆதிக்கிரிய வாழ்க்கை கூட அப்படிதான். பாவங்களை மறைச்சிட்டு தங்களை கிறிஸ்தவன், எனக்கு ஜெபம் பண்ண தெரியும், எனக்கு அந்த பாஸ்டர் தெரியும், எனக்கு இவர் தெரியும், எனக்கு வசனம் தெரியும் அப்படின்ட்டு சில வசனங்களை பேசிக்கிட்ட, பாவங்களை மறைச்சிக்கிட்ட வாழ்க்கை அப்படியே நடத்துது. அது எவ்வளோ பெரிய தவறுதீங்களா? ஒரு நாள் ஒரு காலம் வரும், உன்னுடைய பாவங்கள்லாம் வெளியரங்கமாக மாறும். உண்மை, பாவங்க வேதம் சொல்லுது. நீதிமொழிகளின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அறிக்கை செய்து விட்டு விடணும். திரும்ப 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 அப்படியே நடிச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. தெரியுதா? ஒரு நாள் நியாயத்திற்கு வரும். ஒன்று பூமியில வரலாம், அல்லது மனுஷங்களோட வரலாம். ஆனால் துன்மார்க்கனுக்கு பூமியிலே நியாயத்திற்கு கிடைக்கும். ஜாக்கிரதை, மனம் திரும்புங்கள், பாவங்களை அறிக்கையிடுங்கள், கர்த்தரோடு உண்மையான பரிசுத்த ஜீவியம் செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.